அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் இன்னைக்கு ஒரு சஹாபியோட கதையை பார்க்கலாம். சுஹைப் ரலி அரபர் அல்ல, ரோம நாட்டின் அடிமையாக வாழ்ந்தவர். பின்னர் மக்காவுக்கு வந்து கஷ்டப்பட்டு பணம், வியாபாரம், செல்வம் சேர்த்தார். அதே நேரத்தில் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இஸ்லாமிய அழைப்பை கேட்டு இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார். ஆனால் இஸ்லாம் ஏற்றுக்கொண்டதும் குறைஷிகள் அவரை விடவில்லை. ஒரு நாள் மதினாவுக்கு ஹிஜ்ரத் செய்ய மக்காவை விட்டு வெளியேற முயன்றார். அப்போது குறைஷிகள் வழிமறித்தனர். அவர்கள் சொன்னார்கள், நீ ஏழையாக வந்தாய், எங்களிடமே பணம் சேர்த்தாய், இந்த செல்வத்தோடு எங்கும் போக விடமாட்டோம் என்று. அந்த நொடியே சுஹைப் ரலி சொன்ன வார்த்தை இன்றும் இதயத்தை உலுக்குகிறது. என் எல்லா செல்வத்தையும் உங்களுக்கே விட்டு சென்றால் என்னை போக விடுவீர்களா என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள் உடனே ஒத்துக்கொண்டார்கள். சுஹைப் ரலி ஒரு காசும் இல்லாமல் தன் உயிரை மட்டும் எடுத்துக்கொண்டு மதினாவை நோக்கி பயணம் செய்தார். சுஹைப் ரலி மதினாவை அடைந்ததும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பார்த்தவுடன் புன்னகையுடன் சொன்னார்கள், யா சுஹைப், நீ செய்த வியாபாரம் வெற்றி பெற்றது. அதாவது நீ நஷ்டமல்ல, நீ செய்தது லாபமான வியாபாரம். அல்லாஹ் இதை பற்றி குர்ஆனிலேயே சொல்கிறான். அல்லாவின் திருப்திக்காக தன் உயிரையும் செல்வத்தையும் விற்கும் மனிதர்கள் உள்ளனர். இஸ்லாத்திற்காக தியாகம், அல்லாவுக்காக விட்டது ஒருபோதும் நஷ்டமில்லை. செல்வத்தை விட ஈமான் உயர்ந்தது. உண்மையான வெற்றி அல்லாவின் திருப்திதான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.